2025 ஆண்டிற்கான என் பள்ளியின் நிகழ்வுகளை ஆண்டறிக்கையாக அவையோர் முன் சமர்ப்பிக்கின்றேன். தஞ்சையில் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வரும் எம் தூய இதய மகளிர் மேல்நிலை பள்ளி பாசியோன் அன்னையால் தொடங்கப்பட்ட மரியாயின் பிரான்சிஸ்குவின் மறைபரப்பு கன்னியர் சபையால் நடத்தப்பட்டு வருகிறது. எம் பள்ளி இதய ஆண்டவரின் அருளாலும் ஆசீராலும் அவரது துணை கொண்டு இயங்கி வருகிறது. மேலும் பெண் கல்வி போற்றும் கல்வி கோவிலாய் திகழ்ந்து சாதனை பெண்கள் பலரை உருவாக்கி வருகிறது. பள்ளி விபரம் மற்றும் தேர்ச்சி விழுக்காடு. இக்கல்வியாண்டில் மாணவியர் எண்ணிக்கை 1930, ஆசிரியர்கள் 55, அலுவலக பணியாளர்கள் 5 மற்றும் உடன் பணியாளர்கள் 7 பேருடன் செயல்பட்டு வருகிறது. நிறைவுற்ற கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் 256 மாணவியரும் 12ஆம் வகுப்பில் 351 மாணவியரும் தேர்வை சந்தித்தனர். 10ஆம் வகுப்பில் 97.6 விழுக்காடு தேர்ச்சியும் 10A JS தர்ஷினி 500க்கு 497 மதிப்பெண்ணும். இதனைத் தொடர்ந்து எம் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 98.5 விழுக்காடு தேர்ச்சியும் 11B S லக்ஷ்மி ஸ்ரீ 600க்கு 580 மதிப்பெண்ணும் மற்றும் எம் இதய பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 99.7 விழுக்காடு தேர்ச்சியும் 12B S வின்ஷியா ஷெர்லி 600க்கு 576 மதிப்பெண்ணும் பெற்று பெருமை சேர்த்தனர். மேலும் 10ஆம் வகுப்பில் 21 மாணவியரும் 11ஆம் வகுப்பில் 14 மாணவியரும் 12ஆம் வகுப்பில் 33 மாணவியரும் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளனர். மாணவியர் ஆன்மீகம், ஒழுக்கம், ஆளுமை பண்பு. கல்வி ஆண்டின் தொடக்கம் அருட்தந்தை ஜெரி ரொசாரியோவின் ஆசிரியரோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரிய மாணவியர் உறவில் மேம்பட ஆசிரியர்களுக்கு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. ஆசிரியர்களுக்கும் மாணவியருக்கும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2024 அன்று அருட்தந்தை ரவி ஜோசப், இறை செய்தியாளர் திருமதி சகாய விண்ணரசி இவர்களின் வழி இடர் வரினும் தொடர்பயணம் என்ற தலைப்பில் ஆன்மீக தியானம் நடத்தப்பட்டது. மாணவியர்கள் சமூக விழிப்புணர்வுடன் செயல்படவும் ஆளுமை வளர்ச்சியில் மேலோங்கவும் வழிகாட்டி நெறிப்படுத்துதல் கருத்தரங்கு வகுப்புகள் டாக்டர் தென்றல் மற்றும் குழந்தைகள் நல ஆலோசகர்கள் உஷா நந்தினி, அங்கைய கண்ணி இவர்களால் வழங்கப்பட்டது. மாணவியர் உடல் மன எழுச்சிக்கான கருத்துரைகளும் சரியான உடல் பராமரிப்பு, தனி கவனம், சமூக விழிப்புணர்வு பெற யோகா வழிகாட்டி திருமதி ராதிகா வழியாக பயிற்சி நடத்தப்பட்டது. தலைவியர் பதவி ஏற்பு விழா கொண்டாட்டம் இவ்வாண்டு எம் பள்ளி முன்னாள் மாணவி டாக்டர் ஜி வாசுகி அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது. மாணவியர் மொழி ஆர்வம் கொண்டு இலக்கிய வளம் பெற இலக்கிய மன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு ஆசிரியை திருமதி சுசீலா அவர்கள் தலைமையில் பல பரிசுகள் வழங்கி மாணவியருக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டது. முன்னாள் மாணக்கியரின் இனிய சங்கமம். இந்த கல்வி ஆண்டில் மிக சிறப்பாக முன்னாள் மாணக்கியரின் சந்திப்பு கூட்டம் நிகழ்ந்தது. 400க்கும் மேலான மாணவியர், குறிப்பாக 80-70 வயதுடைய பள்ளியின் முன்னாள் மாணவியர் கலந்து கொண்டும் தங்கள் பங்களிப்பாக பள்ளிக்கு 3.5 லட்சம் நிதி கொடையாக உதவி தேவைப்படும் மாணவியருக்காக கொடுத்து மகிழ்ந்தனர். பணி நிறைவு பெற்ற முன்னாள் ஆசிரியர்களையும் சிறப்பு செய்தனர்.
விழா கொண்டாட்ட மகிழ்வில் மாணவியர், ஆன்மீக விழாக்கள் மற்றும் தேச தலைவர்கள் விழாக்கள். பள்ளியின் பாதுகாவலர் திரு இருதய ஆண்டவர் விழா, மாணவியர் குழுக்களின் பாதுகாவலரின் விழாக்கள். ஹெர்மைன், அசுந்தா, பிரான்சிஸ் அசிசி, ஹெலன் விழாக்கள். தீபாவளி, கிறிஸ்மஸ் விழாக்கள். சுதந்திர தினம், குடியரசு தின விழாக்கள். காமராசர் விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழா. மேலும் எல்லா ஆண்டும் பொங்கல் விழா உழைப்பாளர் தினமாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டும் உடல் உழைப்பாளர்களை சிறப்பிக்கும் வண்ணம் நடந்த விழாவிற்கு திருமதி அஞ்சுகம் பூபதி அவர்கள் தலைமை ஏற்று பாராட்டு தெரிவித்தார். கல்வித்துறை சார்பான போட்டிகளில் மாணவியர் சாதனை. நோபல் எஜுகேஷன் சென்டர் நடத்திய மாணவர் திறனறிதல் போட்டிகளில் எம் மாணவியர் பங்கேற்று பரிசுகளும் கேடயமும் பெற்று சிறப்பு பெற்றுள்ளனர். கலைஞர் தொலைக்காட்சி நடத்திய அறிவே துணை என்ற தலைப்பில் முதற்கட்ட தேர்வில் 3 மாணவியர் பங்கு பெற்று 2ஆம் கட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி புத்தாக்க திட்டம், புத்தக கண்காட்சி, கலை திருவிழா போன்ற நிகழ்வுகளிலும் மாணவியர் பங்கேற்றனர். உலக சுற்றுலா தின விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் எம் பள்ளி மாணவி ஏ அஃப்ரா ஃபாத்திமா ரூபாய் 2000 காசோலையும், 9ஆம் வகுப்பு மாணவி எஸ் சிவஸ்ரீ ரூபாய் 1500 காசோலையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இலக்கிய வரலாறு குறித்த வினாடி வினா போட்டியில் வி ஹர்ஷா 12E முதல் பரிசாக ரூபாய் 10,000, எஸ் பிரித்திகா 10C 2ஆம் பரிசாக ரூபாய் 7,000 மற்றும் 6 மாணவியர் தனித்தனியாக ரூபாய் 10,000 பரிசாக பெற்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்தனர். கல்வி வளர்ச்சி நாள் கையெழுத்து போட்டியில் கே சுபஸ்ரீ 9C ரூபாய் 3000 பணம் தொகை பரிசாக பெற்று எம் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளார். கல்வியோடு இணைந்த பல்வேறு இயக்கங்களில் மாணவியரின் செயல்பாடு. மாணவியர் அறிவோடும் சமூக பற்றோடும் அக்கறையோடும் திட்டமிட்டு செயல்பட ஒவ்வொரு புதன்கிழமையும் பொறுப்பாசிரியர்களை கொண்டு இணை இயக்கங்கள் வழியில் மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன. கல்வி இணை செயல்பாடுகள்: நாட்டு நலப்பணி திட்டம், சாலை பாதுகாப்பு, சாரணியர் இயக்கம், நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம், பசுமை படை இயக்கம். இவற்றின் வழியாக மாணவியர் தங்களது ஆளுமை பண்பை உருவாக்க உறுதுணையாக அமைகிறது. அரசு நலத்திட்டங்களை பெற்று வழங்குதல், மாணவியருக்கான மருத்துவ சோதனைகள் நடத்துதல், படிப்பில் பின்தங்கிய மாணவியருக்கு கூடுதல் கவனம் செலுத்துதல், இதர கலைகளில் பயிற்சி வழங்கல் மாணவியருக்கான சிறப்பு செயல்பாடுகளாக உள்ளன. விளையாட்டுத்துறை சாதனைகள். குறுவட்ட போட்டிகள். நம் பள்ளி தஞ்சை நகர குறுவட்டத்தில் தடகளம் மற்றும் குழு போட்டிகளில் ஒட்டுமொத்த புள்ளியில் அதிக புள்ளிகள் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளது. தடகள போட்டிகளில் 14 வயது பிரிவில் JK தங்கமகிழினி 8B மற்றும் 17 வயது பிரிவில் D துர்காஸ்ரீ 12A தனிநபர் போட்டிகளில் அதிக புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளனர். மாவட்ட போட்டிகள். தடகள போட்டியில் 6 மாணவியர் முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்று மாநில போட்டிகளில் கலந்து கொண்டனர். முதலிடம் பெற்ற அணிகள்: கூடைப்பந்து 17 மற்றும் 19 வயது பிரிவிலும், மேசைப்பந்து 17 மற்றும் 19 வயது பிரிவு, கோகோ 17 வயது பிரிவு, இறகுப்பந்து இரட்டையர் 17 வயது பிரிவு, டென்னிஸ் இரட்டையர் 19 வயது பிரிவு, மேலும்
புதிய விளையாட்டுப் போட்டிகளிலும் எம் மாணவியர் முதலிடம் பெற்று மாநில போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மாநில அளவிலான போட்டிகள்: ஏ சகிட்ரியா 9C 17 வயது பிரிவு சிலம்ப போட்டியிலும், ஆர் அபர்ணா 9C இரட்டை கம்பு சிலம்ப போட்டியிலும் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். ஏஎஸ் அஷ்மிதா 9A மற்றும் எம் கிருத்திகா 12B 19 வயது பிரிவு டென்னிஸ் இரட்டையர் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். டி துர்காஸ்ரீ 12A தடகள போட்டியில் 17 வயது பிரிவில் 100 மீட்டர் தடை தாண்டும் போட்டி மற்றும் மும்முறை தாண்டுதல் போட்டியில் முதலிடம் பெற்று மும்முறை தாண்டுதல் போட்டியில் அதிக தூரம் தாண்டி புதிய சாதனை படைத்துள்ளார். மேலும் இம்மாணவி இந்திய தடகள சம்மேளனம் நடத்தும் மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் 18 வயது பிரிவில் 7 போட்டிகளை உள்ளடக்கிய ஹெப்டாத்லன் போட்டியில் முதலிடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். முதலமைச்சர் கோப்பை மாவட்ட மற்றும் மாநில போட்டிகள்: வெற்றி பெற்ற அணிகள்: கூடைப்பந்தாட்ட போட்டியில் முதலிடமும், மேசைப்பந்து ஒற்றையர் மற்றும் இரட்டையர் போட்டியில் முதலிடமும், நீச்சல் போட்டியில் முதலிடமும், கேரம் போட்டியில் முதலிடமும், தடகள போட்டியில் முதலிடமும் மற்றும் கோகோ போட்டியில் 3ஆம் இடம் பெற்றனர். இதில் முதலிடம் பெற்றவர் தலா 3000-ம், 2ஆம் இடம் பெற்றவர் தலா 2000-ம், 3ஆம் இடம் பெற்றவர் தலா 1000-ம் பெற்றனர். இதில் முதலிடம் பெற்ற மாணவிகள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்தனர். இந்திய பள்ளி கல்விக் குழுமம் நடத்தும் போட்டிகள்: SGFI தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவியர்: டி துர்காஸ்ரீ 12A தடகளம் 17 வயது பிரிவு, ஏ ரோஷன் சபிகா 10A வலைபந்து 17 வயது பிரிவு, ஆர் ஜெயஸ்ரீ 7A வலைபந்து 14 வயது பிரிவு மற்றும் டி சேஜல் ரேவதி 9A நீச்சல் போட்டி 14 வயது பிரிவிலும் கலந்து கொண்டனர். எம்.வி. மகாலட்சுமி 9C கூடைப்பந்தாட்ட போட்டியில் 17 வயது பிரிவில் முதலிடம் பெற்று ரூபாய் 3 லட்சம் பரிசு தொகை பெற்றும் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். 30 ஆண்டுகள் சிறப்பான படிதனை செய்து பணி நிறைவு காணும் எம் ஆசிரியை திருமதி சுஷீலா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர், முன்னாள் ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், முன்னாள் மாணவியர், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்நாள் வரை துணை நின்று வழிநடத்தி காத்த இறைவனுக்கும் பல வகையிலும் உதவி வரும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தொடரும் காலங்களில் இறை துணையோடு பள்ளி சிறந்து விளங்க வேண்டி அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி.